சீரியல் நேரம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுந்தரி சீரியல் நவம்பர் 21 அன்றைக்கி நடந்ததை தான் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 2வில் என்ன காமிக்கிறோம் அப்படின்னா, எடுத்த உடனே மல்லிகா மேடம் ஆஃபீஸை காமிக்கிறாங்க. அதில் வெற்றியும் சுந்தரியும் இப்போ கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி போகிறாங்க. அப்போ சுந்தரி மேடம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மல்லிகா மேடம் இங்கே இருக்காங்களா சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிங்களா வெற்றி, இல்லாட்டி அப்புறம் நம்ம தேவையில்லாம் மலையிற மாதிரி வந்துட போகுது, எதுவும் கன்ஃபார்ம் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே வெற்றி சொல்கிறாரு, நான் மல்லிகா மேடம் இருக்குது எனக்கு தெரியும், அவங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணேன், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இங்கே தான் இருக்காங்க, ஆஃபீஸில் தான் இருக்காங்க, அதனால தான் உன்னை கூப்பிட்டுட்டு இங்கே வந்து வேலையை அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கலான்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. போனவுடனே அப்படியே கதவை திறந்து ஹாய் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லிகா மேடம் பார்த்துட்டு, ஹேய் சுந்தரி வெல்கம் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மல்லிகா மேடம் சேரை விட்டு எதிர்த்து போய் சுந்தரியை வெல்கம் கொடுத்து வரவேற்கிறாங்க. வாங்க, என்ன சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை மேடம் திடீர்னு ஒரு சஸ்பென்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே சரி வேலை இதை சொல்லுங்கள், உங்களுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் சுந்தரியும் முகத்தை பார்த்து ஆளுக்கு ஒரு அவங்க முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, அந்த பத்திரிக்கை கொடுக்க தான் மேடம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று பத்திரிக்கை கொடுக்குறாங்க. ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையை வாங்கிடுறாங்க. வாங்கினோடனே அப்படியே பத்திரிக்கை பிரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வெற்றி. அவங்க பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஓ கரெக்டு, இந்த டேட்டை கல்யாணமா, ஓகே வாழ்த்துக்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும் மேடம் அப்படின்னு சொல்லி சுந்தரி சொல்கிறாங்க. என்னம்மா சுந்தரி இப்படி சொல்கிறேன், நான் வராமலா, என் பொண்ணு கல்யாணத்தை நான் வராமல் என் பொண்ணு கல்யாணம் நடந்துருமா, கண்டிப்பாக நான் வருவேன், நீ எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி, நான் இல்லாமல் என் பொண்ணு கல்யாணம் நடந்துருமா, கண்டிப்பாக என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக வருவேன், அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே சுந்தரி சொல்கிறாங்க, இது நீங்கள் நான் கரெக்டாக ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க மேடம், அதெல்லாம் கிடையாதுப்பா, நீ என்னுடைய பொண்ணு, அதனால தான் உனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணேன், இதெல்லாம் நீ இதை எடுத்துக்கிறாத, அதெல்லாம் ஒரு சின்ன உதவி மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நான் ரொம்ப அந்த சமயத்தில் வெற்றி சொல்கிறாரு, இந்த மாதிரி கஷ்டப்படுற டயத்தில் இந்த மாதிரி யாருக்கா உதவி பண்ணோம்னா அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்களும் சுந்தரி கூட சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி மல்லிகா மேடம் சொல்கிறாங்க. அப்படியே சுந்தரி சொல்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டு படிக்கணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை தான், ஆனால் என்னுடைய ஆசைக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது அணு தான். ஆனால் அணு இருந்தால் அந்த சமயத்தில் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ஆனால் காலம் இப்படியெல்லாம் மாறிடுச்சு பாருங்க, அணு இந்த கூடவே இல்லை அப்படின்னு சொன்னோடனேவும் அப்படியே மல்லிகா மேடம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அணு எங்கே இருந்தாலும் ஒன்று ஆசீர்வாதிப்பா, கண்டிப்பாக எந்த இடத்துல இருந்தாலும் நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள ஆறுதல் படுறாங்க. பண்ண உடனேவும் அப்புறம் இது நீங்கள் எங்கேருந்து வரீங்க, இப்போ நேராக ஆஃபீஸ்லேருந்து வரீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் இல்லை நான் ஆஃபீஸ்லேருந்து வரல, நான் நேராக பூவன ஆசிரமத்துலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த மல்லிகா மேடத்துக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா ஆசிரமத்தில் நம்ம பொண்ணு வர இருக்காள், திடீர்னு அங்கே யாரை பார்க்க போனீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அந்த யாரோ ஒருத்தர் இந்த கந்து வட்டியில் மீட்டு கொடுத்தோம்னா அந்த பணத்தை ஆசிரமத்தை கொடுத்துட்டாங்க சொன்னாங்க, அவங்கள பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் தான் போனோம் அப்படின்னு சொன்னோன்னே, யார் பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அந்த மேடத்தை தான் பார்த்தா, வேறு யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி மேடம் நாங்கள் கிளம்புறோம், கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னா கண்டிப்பாக வந்துடுவேன், நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழி அனுப்பி வச்சிடுறாங்க. உடனே அப்படியே மல்லிகா மரத்தை காமிக்கிறாங்க. அவங்க ஷாக் ஆன மாதிரி, ஆஹா நம்ம போகணும் ஆசிரமத்தில் நம்ம பொண்ணு அணு இருக்காளே, அவங்கள எதுவும் பார்த்துருப்பாங்களோ செஞ்சுருப்பாங்களோன்னு ஒரு டவுட்டில் அவங்க இது பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுடைய டவுட் எப்படி இருக்கும், அவங்க போய் அவங்க பார்க்கலன்ற நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, உடனே அடுத்து அவங்க என்ன ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதோடைய பார்ட் 2 முடிஞ்சிச்சு, நான் அடுத்து பார்ட் 3 பார்ப்பேன் என்னென்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.